If A is a subset of B and B is a subset of C, then A is a subset of C. இப்போ A is a subset of B னு கொடுத்துருக்காங்க. முதல்ல Aக்கு A ஒரு செட் எடுத்துக்கலாம். let A equal to set of all 1 ஒரு எலிமெண்ட். A is a subset of B னு கொடுத்துருக்கறனால 1 belongs to B னு வந்துடும். ஓகே, all the elements of A are in B னு அர்த்தம். A is a subset of B னா given A is a subset of B, so 1 belongs to B. அப்போ Bல இந்த 1 தவிர வேறு எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம Bயை என்னன்னு எடுத்துக்கலாம், Bயை 1,2ன்னு எடுத்துப்போம். B is a subset of Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Cல இந்த 1,2ன்ற எலிமெண்ட்டும் வந்துடும். given B is a subset of C, so இந்த 1,2 belongs to Cன்னு வந்துடும். ஸோ take C is equal to 1, 2, 3 and 4. சரி, இப்போ A is a subset of Cன்னு கொண்டுட்டு வரணும். Aல இருக்கிற எலிமெண்ட் என்ன, 1 மட்டும்தான். ஸோ 1 belongs to C. Therefore A is a subset of C. So all the elements of A are in C. All the elements என்ன, Aல singleton 1 மட்டும்தான் இருக்கு, அந்த எலிமெண்ட்டும் Cல இருக்கு. So A is a subset of C. Therefore the given statement is true.